கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் புரியாத வார்த்தையாக ஆணம் என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆணம் என்பதின் அர்த்தம் என்ன? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனிடத்திலே சொன்ன வார்த்தை இது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, 7 வருஷம் மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே, இந்த இடுக்கத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விடுவீங்கன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவர் பெயர்தான் கிதியோன். கிதியோன் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, உன்னை கொண்டுதான் மீதியானியரை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்போதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். ஆகவே நான் கொண்டு வருகிறதை ஏற்றுக்கொள்ளும் மட்டும் என்ன செய்யுங்க, இங்கேயே இருக்கணும்னு கர்த்தருடைய தூதனிடத்தில் சொல்லுகிறான். நேர போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்து அடித்து சமைக்கிறான். ஒரு மரக்கால் மாவை எடுத்து புளிப்பில்லாத அப்பங்களாய் சுடுகிறான். அந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை நோக்கி சொல்லுகிற வார்த்தை தான் 20ஆம் வசனம். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் கிதியோனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். ஆணம், ஆணம் என்றால் பிராத், PROTH, பிராத். பிராத் என்பதன் அர்த்தம் குழம்பு அல்லது சாறு என்ற அர்த்தம். குழம்பு அல்லது சாறு என்ற அர்த்தம். அந்த குழம்பை ஊற்றச் சொல்லுகிறார். அந்த இறைச்சி குழம்பை ஊற்றச் சொல்லுகிறார். அந்த இடத்துல இறைச்சியை ஆயத்தம் பண்ணி வைத்த உடனே அந்த இறைச்சி என்பது சர்வாங்க தகன பலி, சமாதான பலியை குறிக்கும். அந்த பலியோடு கூட பான பலியையும் போஜன பலியையும் வைக்க வேண்டும். அந்த இடத்துல அப்பங்கள் வைக்கப்படுகிறது. அப்பங்கள் போஜன பலிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பானபலி இல்லை. பானபலியாக லேவியராகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது திராட்சரசத்தை செலுத்த வேண்டும். வேதத்திலே இந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பானபலிக்கு திராட்சரசத்துக்கு பதிலாக குழம்பு ஊற்றப்படுகிறது. அந்த இடத்துல குழம்பை ஏன் ஊற்றுகிறார்கள்? பானபலிக்கு அடையாளமாக. எல்லா பலியிலும் பானபலி இருக்கும், போஜன பலி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் குழம்பை ஊற்றச் சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் என்னவென்றால் பானபலி என்ற அர்த்தம். அன்பான தேவஜனமே, இதே போல் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஆணம் என்பதன் அர்த்தம் குழம்பு. எதனால் ஊற்றப்பட்டது? பானபலிக்கு அடையாளமாக வேதத்தில் இந்த ஒரே இடத்தில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.